பேனர் வைப்பதில் தாவேகா நிர்வாகிகள் மோதல், 3 பேர் காயம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கோவில் திருவிழாவுக்காக பேனர் வைப்பதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முத்துமாரியம்மன் கோவில் 36வது ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி பேனர் வைக்கும்போது தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன் மற்றும் நகர செயலாளர் கோபி தலைமையிலான குழுவினர் தாக்கியதாக மீஞ்சூர் நகர செயலாளர் சரண்ராஜ் தரப்பினர் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்து பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரு தரப்பினரும் அளித்த புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே மருத்துவமனைக்கு வந்த தாவேகா எம்எல்ஏ ரவியை காயமடைந்தவர்கள் முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த சம்பவம் பொன்னேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. மற்ற விஷயம் கடைசி விஷயம் எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி வளாகம். இங்கே நம்ம பேசுறது முறை இல்லை. கட்சி ஆபீஸ்க்கு நீங்க வாங்க, நான் கட்சி ஆபீஸ்ல விடவே மாட்டாங்க சார். நான் விடுறேமா, நீ வர கூடாது. நீ வர பொது விஷயமா பேச கூடாது. கட்சி ஆபீஸ்க்கு இப்பதான் போறேன். இந்த விஷயம் காவல்துறைக்கு நான் சொல்லிட்டேன். காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சார். நீங்க ஒண்ணே ஒண்ணு சார், நீங்க ஓகே நீங்க சொல்லுங்க, ஓகே அங்க பேசுங்க சார். நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க, பொலிட்டிக்கல் வந்து இல்ல அதெல்லாம் அங்க வந்து பேசுங்க. வாங்க நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க இல்லையா, காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் சிலம்பை யார் வர வச்சது? 40 பேரை கூட்டு வந்து ரவுடி செய்யறதுனால பண்றாங்க. சிலம்பை அந்த ரிசல்ட் எனக்கு வேணும். எனக்கு அதை சொல்லி ஆகணும். எங்களுக்கு 40 பேர் எதுக்கு சார் வந்தாங்க? நாங்க எந்த ஊர் அப்போ எங்களுக்கு பதில் சொல்லல. இன்னைக்கு பொன்னாரி தொகுதி எங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சாகணும். இன்னைக்கு அந்த பேனரை சைடு 30 நாள் கூட்டு அடைக்க சொல்லி வேடிக்கை பார்ப்பாரு. ஆளுங்க பண்ணுவீங்களா? எம்எல்ஏ யாருக்கு எம்எல்ஏ இல்ல தலைமுறை
ஆளுங்கட்சின்றது வந்து மக்களை நாத்திட்டு சேனல் சார் வன்முறையில் ஈடுபடக்கூடாது யாருமே. சரி, புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி நானு, ஆனா நீங்க எதிர போறீங்க, நாம கூட நீங்க ஒரு வார்த்தை பேசாம போறீங்க. முதல்ல எம்எல்ஏ யார வந்து சொல்லி பாத்துக்கீங்க, எங்க ஏரியாவில வந்து எம்எல்ஏ போட்டா ஏன் சார் போட முடியாது? மாவட்ட செயலர் போட்டாங்க, ஏன் போடக்கூடாது? சார் எல்லாமே மக்கள் இருந்து வந்தவங்க. சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். நீங்க தான் தம்பி இருந்தீங்க. ஆமாப்பா, நான் சொல்லிதாச்சா. நீங்க கூட இருக்கீங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க. 40 பேர் உங்களை மீறி தான வராங்க. நாங்க பேசுறோம், தெளிவா தான் பேசுறோம். சொல்லிதாச்சா. நீ வர வச்சு அடிச்சீங்க. நீங்க சொல்லி அடிக்கல, நீங்க வர வச்சு அடிச்சீங்க. சார் வெயிட் பண்ணுங்க சார், நீங்க இன்னொரு எம்எல்ஏ வேற நீங்க நில்லுங்க, போக கூடாது. ரெக்கார்ட் ஆகுது சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஆமா சார், ஒரு பாதுகாப்பு எனக்கு அது பதில் வேணும். போலீஸ் கிட்ட பேசுங்க சார். போலீஸ் ஓகே சார், வாங்க சார். இவருக்கு இந்த பேனர் எதுக்கு இங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா போல. கேட்டுங்கிறப்ப நான் எப்ப வைக்கக்கூடாது, நாங்க எதுக்காக வைக்கிறோம், ஒரு திருவிழாக்கு சனிக்கிழமை ஆனதை போட போறோம், அதுக்காக நாங்க அந்த பேனர் இங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. கேட்டுதான் பண்றோம். ஊர் நிர்வாகத்தை கேட்டு இத்தனைக்கும் அவங்க எந்த திருவிழா நடந்தோ அந்த ஊர் நிர்வாகத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேனர் வைக்கிறாங்க. நீங்க வந்து கேக்குறீங்க, நீங்க வந்து கேட்டு அடுத்த செகண்ட் பேனர் போடுற பேனரை கை வச்சணுமா எல்லாம் கேட்க ஒருத்தர் மட்டும் ஒரு கேட்க இல்ல, யாரும் கேட்கல. பேனர் கிழிச்சாச்சு. கிழிச்ச உடனே அட்டாக் பண்றாங்க, அடிக்க ஆரம்பிச்சறாங்க. அடிக்க ஆரம்பிச்சா 30 பேர் உள்ள வருவாங்க. 30 பேர் இப்படி உள்ள வந்து நீ சொல்லாம சிலம்பரச தம்பி சொல்லாமையே மொத்த பிரதேசம் அந்த திருவிழாக்கு முன்னிட்டு அன்னதானம் கொடுக்கறதுக்கு பேனர் வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க மேம், நீங்க வந்து டாக்டர் நாங்க வந்து வேற மாதிரி பேச வந்தோம், உங்களுக்கு நாங்க உண்டான மரியாதை நாங்க கொடுக்குறோம் மேம். ஆமா மேம், ஓகே, அது ஓகே மேம். இப்ப நாங்க ஒரு எம்எல்ஏ வெளியில வந்து புள்ளைய தாக்கியிருக்காங்க. இது என்ன காரணம்ன்றது, இந்த பேனர் வச்சது ஒரு பிரச்சனைன்றது பெரிய விஷயமா இல்ல. அவனுங்க எதனால என் பிள்ளைய தாக்கினானுங்க, எல்லாம் உள்காயம் இருக்கு. அதனால நீங்க நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்க சிஎம் செல் வரைக்கும் போவோம் சார். இது எதனால இது போராட்டம் அதிகமா இல்ல சார், நாங்க வந்து இவரு ஆம்சாங் கட்சியில தான் ஆம்சாங் கட்சியில தான் இருக்கிறோம். ஆனா வந்து இதுல எதனால எங்க மேல வந்து அவ்வளவு தீவிரமா 40 பேரை கூட்டு வந்து கொலை முயற்சி பண்றாங்க சார். அவருடைய போட்டோ அதுல இருக்க டிவிக்கு யாருடைய போட்டோ? என்னோட போட்டோ வந்து போட்டோ இருக்கிறத யாரும் போடுறாங்க சார், எந்தெந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் போடுறாங்க. மூஞ்சி முகம் தராதெல்லாம் பேனர் அடிக்கிறான். பேனர் அடிச்சது ஒரு தப்பா? பொதுமக்கள் வந்து யாருனாலும் எந்த வேலைனாலும் செய்யலாம் சார். இதனால இது வந்து என்ன, இதுக்கு முன்னாடி விரோதம் இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப எதுவுமே இல்லாத 40 பேரை கூட்டிட்டு வந்து எங்கேயோ தலைமறைவா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் அவன் பண்றான்னு சொன்னா, இது எங்களுக்கு வந்து என் பிள்ளைக்கு எந்த ஒரு உயிருக்கு சேதம் வந்தாலும் சிலம்பு தான் பொறுப்பு. அவரு என்ன சொன்னாரு, ஆபீஸ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஆபீஸ் ரூமுக்கு வாங்க பேசலாம் அப்படின்றாரு. என் பேர் பரிமளா சார், கே பரிமளா. பொன்னேரி முத்துமாரியம்மன் கோயில் கூழுத்து திருவிழா நடந்தது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர் போட்டோ போட்டு அன்னதானம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து பேனர் வச்சோம். நேற்று நைட்டு ஒரு 11:40 மணி இருக்கும். அப்போ வந்து பேனரை கட்டிட்டு நாங்கள் சாப்பிட்லான்னு போய் உட்காந்துருக்கும் போது பேனரை கிழிச்சிட்டு சிலும்பு வந்து ஒரு 30 பேரை கூப்பிட்டு வந்து சிலும்பும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எங்களை கல்லால் கட்டையால் போட்டு அடின்னு அடித்தாங்க. எனக்கு அதில் எனக்கு இந்த இடத்துல பயங்கரமான காயம் ஏற்பட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக வலிக்குது எனக்கு. அதுக்கப்புறம் சுகு வந்து கல் இங்கே அடிச்சுட்டுருக்காங்க. இங்கே இந்த இடத்துல வேறு அடிச்சாங்க கல்லில். இவனை வந்து பாட்டிலில் கையை கீட்டாங்க. என்ன காரணத்துக்காக? அதான் மாவட்ட செயலர் போட்டோ ஏன் போடுற நீ எங்கள் மீஞ்சூர்லேருந்து வந்து நீ பொன்னேரியில் பேனர் வைப்பியா அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் மாவட்டம், இங்கே என்ன மாரிலாம் இங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து தகாத வார்த்தையில் கட்சியில இருக்கீங்களா? ஆமாம், நான் கட்சியில் இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். நான் என்ன போஸ்டிங்? நான் மீஞ்சூர் நகர செயலாளராக இருக்கிறேன். நான்
இங்கே பொன்னேரியில் நகர செயலர் கோபியும் சிலம்பரசன், அதுக்கப்புறமா வந்து சுகு, அதுக்கப்புறம் முகுந்தன், அப்புறம் அடையாளம் தெரியாத ஒரு 15 பேர் இருப்பாங்க. எல்லாருமே சுற்றி ஒருத்தரையும் மாற்றி அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் நான் என்ன பண்ணேன், நான் ஓடிட்டேன். நான் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கார் எடுத்துன்னு வந்து எனக்கு வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு நேராக வந்து இங்கே பொன்னேரி ஜிஹெச்சில் வந்துட்டு ஒரு ஏஆர் காப்பி ஒன்று போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கே அட்மிட் ஆகிருக்கீங்க, என்ன பண்ணுறோம்? பொன்னேரி ஜிஹெச்சில் தான் அட்மிட் ஆகிருக்கோம். அடிக்கிறதுக்கு காரணம் தான் பேனர் வந்து அவன் ஃபோட்டோ போடலன்னு சொல்லிட்டு நாங்கள் மாவட்ட செயலாளர் தான் கட்சியோட புரோட்டோகால் படி மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ தான் போடணும். இணை செயலாளர் ஃபோட்டோலாம் போடக்கூடாது. நாங்கள் மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ போட்டு நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு நேற்று ரெடி பண்ணோம். நாங்கள் பேனர்லாம் அடிச்சு நைட்டு வைக்கிறதுக்கு போனோம். நாங்கள் ஒரே ஒரு பேனர் மட்டும் கட்டினோம், மீதி 3 பேனர் கட்டாமல் இருந்தோம். அந்த ஒரு பேனரை கட்டிட்டு சாப்பிட்டு வந்து போய் கட்டலான்னு பார்க்கறதுக்குள்ள அது மாதிரி இந்த பேனரை கிழிச்சிட்டு வந்து அடிச்சிட்டாங்க. வந்து கட்டையாலையும் கல்லில். மாவட்ட செயலர் போட்டோ போடுறதுனால இல்லை மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ போட்டதுனால யார் அடிச்சு? சிலம்பரசன், அவங்க கூட இருந்த அவர் என்ன பொறுப்பு இருக்காரு? சிலம்பரசன் மாவட்ட இணை செயலாளர். எதனால அவர் போட்டோ போடக்கூடாது? அது அவன் தான் மாவட்டன்ற நிலைமையில அவன் பேசின்னு இருக்கான். அதனால அவர் ஃபோட்டோலாம் அவன் ஃபோட்டோ மட்டும் தான் போடணும், மாவட்ட ஃபோட்டோலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோம். எந்த ஊர்லேருந்து வந்து நீங்கள் வந்து பேனர் வைக்கிறீங்க? ஊர் மீஞ்சூர் தானே. ஆனால் மீஞ்சூர்லேருந்து நீங்கள் வந்து இங்கேருந்து பொன்னேரிலேருந்து வந்து தேர் திருவிழா நடக்கும்போது நீங்கள் வந்து வைக்கலையா பேனர்லாம்? நாங்களாம் எதனா கேட்குறோமா? பொன்னேரி இவங்களுக்கு தான் சொந்தமா? வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது பொன்னேரி. நாங்கள்னா வேற இதுவாக பண்ணோம். கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பேனர் வச்சு அதை விளம்பரப்படுத்தி நாங்கள் அன்னதானம் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தோம். அதுக்குள்ளே இந்த அன்னதான நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரி பிளான் பண்ணி மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ ஏன் போட்டிங்க, என் ஃபோட்டோ ஏன் போடலன்னு சொல்லி ஒரே சண்டை வலிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். மொத்தம் ஒரே கட்சிக்காரங்க? எல்லாம் ஒரே கட்சி தான் சார். பேர் என்ன? என் பேர் சரண்ராஜ். என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? மீஞ்சூர் நகர செயலாளர், எந்த கட்சி? தமிழக வெற்றி கழகம்.